எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம லீட் கோட் 75 சீரிஸோட ப்ராப்ளம் நம்பர் 48 ராட்டிங் ஆரஞ்சஸ் எப்படி சால்வ் பண்றதா பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷனை பார்க்குற முன்னாடி இந்த ப்ராப்ளம் கிளியர் பண்ணிப்போம். பாருங்க, இந்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஒரு கிரிட் கொடுத்திருப்பாங்க, ஒரு 2D கிரிட். அந்த கிரிட்ல சில ஆரஞ்சஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்கும்னு சொல்லுவாங்க. சோ நம்பர் 2, 1 ஆர் 0 இந்த கிரிட்ஸ்குள்ள இருக்கும். நம்பர் 2னா அந்த பர்டிகுலர் லொகேஷன்ல அந்த ஆரஞ்சு இருக்கிற வந்து ராட்டன் ஆரஞ்சு. நம்பர் 1னா அங்க இருக்கிற ஆரஞ்சு வந்து ஃப்ரெஷ் ஆரஞ்சு. நம்பர் 0னா அந்த லொகேஷன்ல ஒரு ஆரஞ்சு கூட இல்லை. பாருங்க, இப்ப நீங்க ராட்டன் ஆரஞ்சு வந்து ஒரு ஃப்ரெஷ் ஆரஞ்சு கிட்ட பிளேஸ் பண்ணா என்ன ஆகும்? அந்த ராட்டன் ஆரஞ்சு வந்து ரைப்பனிங் ப்ராசஸ்ல வந்து ஈத்தைலின் கேஸ் ரிலீஸ் பண்ணும். அந்த ஈத்தைலின் கேஸ்னால எல்லா ஆரஞ்சோட ரைப்பனிங் வந்து ஃபாஸ்ட் ஆகும். சரி, இந்த ஃப்ரெஷ் ஆரஞ்சு ராட் ஆயிடும்ல. சோ இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா அவங்க ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் டைம்ல வந்து எல்லா ஆரஞ்சஸும் உங்க கிரிட்ல வந்து ராட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. சோ இங்க என்னன்னா, ஒரு ராட்டிங் ஆரஞ்சு வந்து அதோட நேபர்ஸ் மட்டும்தான், அட்ஜசன்ட் நேபர்ஸ் தான் ராட் பண்ணும். ஒரு அந்த அட்ஜசன்ட் நேபர் வரைக்கும் ராட் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்? t is equal to 1 எடுக்கும் ஒரு அட்ஜசன்ட் நேபர். சோ இதே மாதிரி இந்த ஆரஞ்சு வந்து ராட் பண்ணிட்டே போகும்ல அதர் ஆரஞ்சஸ். சோ எவ்வளவு டைம்ல வந்து மினிமம் டைம்ல எல்லா ஆரஞ்சஸும் உங்க கிரிட்ல வந்து ராட் ஆகும்னு கேக்குறாங்க. சப்போஸ் இட் இஸ் நாட் பாசிபிள் டு ராட் ஆல் தி ஆரஞ்சஸ், எப்படி இருக்கும்? சப்போஸ் ஒரு ஐசோலேட்டட் ஆரஞ்சு எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா பாருங்க, சப்போஸ் இங்க ஒரு ஆரஞ்சு இருந்துச்சு, அப்புறம் இங்க ஒரு எல்லா செல்ஸும் எம்டி எக்ஸப்ட் த லாஸ்ட் செல் விச் இஸ் அ ராட்டன் ஆரஞ்சு. சோ பாருங்க, இங்க கேப் இருக்கும்ல. சோ சப்போஸ் இங்க ஃப்ரெஷ் ஆரஞ்சு இருந்துச்சு, இங்க ராட்டன் ஆரஞ்சு இருந்துச்சு, ஆனா எல்லா அதர் செல்ஸும் எம்டியா இருந்துச்சுன்னா இந்த ராட்டன் ஆரஞ்சு வந்து ப்ராபகேட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி இந்த ஃப்ரெஷ் ஆரஞ்சு தாக்கவே முடியாது. சோ அது வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க -1 ரிட்டர்ன். சோ இதுதான் கொஸ்டின், எவ்வளவு டைம்ல எல்லா ஆரஞ்சஸும் ராட் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. சோ இது எப்படி பண்றதுன்னு போய் பார்த்தலாம். சோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட லாஜிக்கா இருக்கும் போது பாருங்க, இந்த ப்ராபகேஷன் கான்செப்ட் வந்தாவே, அட்ஜசன்ட் எலிமெண்ட்ஸ் போய் தேடுற கான்செப்ட் வந்தாவே 99% ஆஃப் தி கேசஸ் நீங்க ஒரு பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்ல தான் போவீங்க. சோ இந்த பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்னா என்னன்னு பாத்துக்கலாம். சோ பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்ல நீங்க சப்போஸ் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா, ஒரு ட்ரீ இல்லைன்னா கிராஃப் இருந்துச்சுன்னா, நீங்க லெவலா போய் சர்ச் பண்ணுவீங்க. சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் வந்து இந்த எம்ப்ளாய் பண்றதுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர் இட் இஸ் கால்ட் கியூ. சரியா? சோ இந்த கியூ என்ன மெயின்டைன் பண்ணா இந்த ஃபர்தர் நோட்ஸ் டு எக்ஸ்ப்ளோர். சரியா? சோ இப்பதான் நான் ஆர்டர் வந்து இங்க எழுத போறேன். நீங்க பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் வந்து பண்ணுவீங்கன்னா இந்த ட்ரீல என்ன ஆர்டர்ல நீங்க வந்து நோட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்கன்னு நான் இங்க எழுத போறேன். ஈஸி டு சே, பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்னா ஒரு லெவலா போகும்ல, ஒரு பிரெத்தா போகும். சோ 1 2 3 4 5 அந்த மாதிரி ஆர்டர் வரணும். ஆனா எப்படி இந்த கோடால வருதுன்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்க வந்து இந்த ஒரு நோட வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து ஒரு கியூல போடுவீங்க. சோ கியூ வந்து என்ன, ஒரு ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் டேட்டா ஸ்ட்ரக்சர். சரியா? சோ இப்போ வந்து நம்ம கியூல என்ன இருக்கு? 1 இருக்கு. சரியா? சோ 1 வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 1 வந்து எலிமினேட் பண்ணிட்டு ஆல் தி கனெக்டட் எலிமெண்ட்ஸ் நீங்க கியூக்குள்ள போட போறீங்க. சோ கியூல வந்து போடும்போது 2 and 3. சோ 2 போடுவீங்க அண்ட் 3 போடுவீங்க. சரியா? இப்போ வந்து கியூ எம்டியா இருக்கா? கியூ டெஃபினட்டா எம்டியா இல்லை. சோ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண நோட் வந்து 1ல. சோ இங்க வந்து எழுதிட்டேன். சோ கியூ எம்டியா இருக்கா? டெஃபினட்டா எம்டியால இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். சோ நெக்ஸ்ட் நோட போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. சோ 2 வந்து இங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. அப்புறம் 2 ஓட கனெக்டட் நோட்ஸ் வந்து இங்க போடுவீங்க, கியூல போடுவீங்க. சோ 4 and 5. சோ சேம் இன்னும் கியூ வந்து எம்டியா இல்ல. சோ மறுபடியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணும். சோ 3 வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. 3 இங்க, 3க்கு ஒரு கனெக்டட் நோட்ஸும் இல்ல. சோ ஃபர்தர் எக்ஸ்ப்ளோர் பண்ண தேவையில்லை. அப்புறம் நீங்க வந்து 4 எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. 4க்கும் சேம் சிச்சுவேஷன் அண்ட் 5. சரியா? சோ இப்படிதான் நீங்க வந்து பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணுவீங்க. டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கும் எக்ஸாக்ட் ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கும். டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் என்ன போகும்? பிரெத்தா போகாம இந்த மாதிரி ஒரு டெப்தா போகும். சரியா? சோ அதுக்கும் பண்றது எக்ஸாக்ட் சேமா தான் இருக்கும். ஒரு ஸ்மால் டிஃபரன்ஸா இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் கியூ நீங்க ஸ்டாக் யூஸ் பண்ணுவீங்க. சோ அதையும் குயிக்கா பார்த்தலாம். சோ ஸ்டாக் யூஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு 1 மட்டும் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். சோ 1 எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நீங்க 1 ரிமூவ் பண்ணிட்டு நீங்க அட்ஜசன்ட் எலிமெண்ட்ஸ் நோட்ல இந்த ஸ்டாக்ல ஆட் பண்ணீங்க. சோ 2 and 3. சரியா? சோ 2 and 3. இப்போ வந்து பாருங்க, இந்த ஸ்டாக்ல வந்து நீங்க எந்த எலிமெண்ட்டை ஃபர்ஸ்ட் பாப் பண்ணுவீங்க? சோ இந்த நான் வந்து டிஎஃப்எஸ் ஆர்டரையும் கீழே எழுதிடுறேன் இங்க கீழே. சோ இங்க 1 வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கீங்க ஃபர்ஸ்ட். சோ ஸ்டாக்ல வந்து நீங்க பாப் பண்ணும்போது நீங்க லாஸ்ட் எலிமெண்ட்டை பாப் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட். சோ 3 பாப் பண்ணிட்டு அதோட நேபரிங் எலிமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுவீங்க உங்க ஸ்டாக்ல. 3க்கு ஒரு நேபரிங் எலிமெண்டா இருக்காது. சோ இப்போ வந்து 2 வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. சோ 2 எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நீங்க வந்து ஆல் த நேபரிங் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணுவீங்க 2க்கு 4 and 5. சரியா? சோ இப்போ வந்து
சாரி இங்க 4 and 5 ஆட் பண்ணிருக்கணும். ஆனா சேமா தான் இருக்கும். நான் 3 எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கும் 4 எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. 4 அட்ஜஸ்ட் நெய்பர்ஸா இருக்காது, 5க்கும் அட்ஜஸ்ட் நெய்பர்ஸா இருக்காது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் எப்படியா போயிருக்கு, இந்த மாதிரி டெப்தா போயிருக்கு. ஸோ 1 2 3 போயிருக்கு, அப்புறம் 1 2 1 2 4 போயிருக்கும், அப்புறம் 1 2 5 போயிருக்கும். ஸோ அது மாதிரி டெப்தா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கு இது இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் பை பிரெத். ஸோ இப்படிதான் நீங்க இந்த பிரெத் ஃபர்ஸ்ட் வச்சும் டெப்த் ஃபர்ஸ்ட் வச்சும் டிப்ளாய் பண்ண போறீங்க. இந்த கொஸ்டின்ல எப்படி இது இன்வால்வ் ஆகுதுன்னு பாத்துறோம். சோ இதுதான் நம்ம ப்ராப்ளமோட பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் இருக்கும்போது குவிக்கா பாத்துறோம். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கு நம்மளுக்கு சில வேரியபிள்ஸ் தேவை. டி வந்து தான் நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேரியபிள், விச் என்ன கூறும், அது எவ்வளவு டைம் வந்து டு ராட் ஆல் த ஆரஞ்சஸ் கூறும். இன்னொரு வேரியபிள் கூட தேவை எனக்கு ஃப்ரெஷ். சோ ஃப்ரெஷ் என்ன கூறுறது, நம்பர் ஆஃப் ஃப்ரெஷ் ஆரஞ்சஸ் லெஃப்ட் இன் அவர் grid. So initially எவ்வளவு இருக்கு fresh oranges 1 2 3 4 5 6. So 6 fresh orange இருக்கும். initially டைம் வந்து 0 இருக்கும். இப்போ வந்து நம்ம breadth first search வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். breadth first search process ஸ்டார்ட் பண்றதுக்கு எதால ஸ்டார்ட் பண்ணீங்க, currently all the rotten oranges in the grid ஓட ஸ்டார்ட் பண்ணீங்க. So what are the rotten oranges in the grid? நீங்க வெறும் ஒரு ஆரஞ்சு தான் ராட் ஆயிருக்கு, அதோட கோஆர்டினேட் வந்து 0,0. ஓகேவா? இங்க வந்து நான் ஒரு சின்ன லைன் வந்து டிரா பண்ண போறேன். சரியா? இந்த லைன் என்ன கூறுனா, அந்த கரண்ட் லெவல்ல இருக்க ராட்டன் ஆரஞ்சஸ் உங்க கிரிட்ல. சரியா? நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து சர்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லெவல்ல தானே சர்ச் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் லெவல்ல எவ்வளவு ஆரஞ்சஸ் இருக்கு, இனிஷியலா வரும் ஒரு ராட்டன் ஆரஞ்சு தான் இருக்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல வெறும் 0,0 அந்த ஆரஞ்சு மட்டும் தான் இருக்கும். இப்போ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சரியா? எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ராட்டன் ஆரஞ்சு வந்து பாப் பண்ணுவீங்க. சரியா? ராட்டன் ஆரஞ்சை பாப் பண்ணிட்டு ஆல் த 4 சைட்ஸ் நீங்க வந்து பாப்பீங்க. சரியா? சோ பாருங்க, இந்த ரெண்டு சைடும் இன்வாலிடா இருந்துச்சு, த லெஃப்ட் அண்ட் த டாப். ஆனா இங்க ரைட்ல வந்து ஒரு ஃப்ரெஷ் ஆரஞ்சு இருக்கு. சோ ரைட்ல இருந்து ஃப்ரெஷ் ஆரஞ்சு வந்து என்ன பண்ணுவீங்க, அந்த ஃப்ரெஷ் ஆரஞ்சு வந்து ராட் பண்ணுவீங்க. சோ ராட் ஆனாலும் இது வந்து 5 ஆயிரும். அப்புறம் அதோட கோஆர்டினேட் வந்து இங்க வந்து ஆட் பண்ணுவீங்க. சோ இதோட கோஆர்டினேட் வந்து 0,1. சரியா? இப்போ அதோட பாட்டம்லயும் ஒரு ஃப்ரெஷ் ஆரஞ்சு, அதையும் ராட் பண்ணிட்டு நீங்க வந்து ஆட் பண்ணுவீங்க. சோ இங்க ஃப்ரெஷ் வேல்யூ வந்து 4 ஆயிரும். அப்புறம் இந்த ராட்டன் ஆரஞ்சஸ் வந்து இங்க இன்னொரு ராட்டன் ஆரஞ்சு வந்து இருக்கும். சரியா? இப்போ வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போறீங்க. நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி தெரியுது எனக்கு, ஏன்னா இந்த லைனை வந்து கிராஸ் பண்ண போறோம். சரியா? சோ லைனை கிராஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் லெவலுக்கு வரீங்க. நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு வரும்போது இந்த டைம் வந்து 1 ஆல இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க. சோ டைம் இஸ் ஈக்குவல் டு 1 தான். சோ மறுபடியும் நம்ம பாருங்க, இன்னும் ஃப்ரெஷ் ஆரஞ்சு வந்து இன்னும் இருக்கு நம்ம கிரிட்ல. எப்படி எனக்கு தெரியாது, ஏன்னா f is equal to 4, f is not equal to 0. சோ சர்ச் ப்ராசஸ் கண்டினியூ பண்ணும். சரியா? சோ சர்ச் ப்ராசஸ் இப்போ கண்டினியூ பண்ண போறேன். இப்போ கண்டினியூ பண்ணும்போது பாப் த ஃபர்ஸ்ட் நோட், அப்புறம் அந்த நோடோட அட்ஜசன்ட் 0,1 அட்ஜசன்ட் செல்ஸ் போய் நீங்க ராட் பண்ண பாருங்க. ஓகேவா? லெஃப்ட்ல நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை, பிகாஸ் ஆல்ரெடி ராட்டட். டாப்ல கான்ட் ராட், இன்வாலிட் செல். ரைட்லயும் பாட்டம்லயும் நான் ராட் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரைட்டை வந்து ராட் பண்ண போறேன். சோ 0,2 ராட் பண்ணனா இங்க வந்து வேல்யூ வந்து 3 ஆயிரும். அப்புறம் இங்கேயும் நான் வந்து ராட் பண்ணனா இங்க வந்து வேல்யூ 1,1 இருக்கும். அப்புறம் இங்க வந்து ரிமைனிங் ஃப்ரெஷ் ஆரஞ்சஸ் வந்து 2 ஆகும். சரியா? அகைன் நான் நெக்ஸ்ட் நோடுக்கு போக போறேன். சோ இங்க வந்து சாரி 1,0. சோ 1,0 வந்து ராட் பண்ணும்போது பாருங்க, ஆல் தி அட்ஜசன்ட் செல்ஸ் வந்து ஐதர் ராட்டன் ஆர் எம்டி ஆர் இன்வாலிட். சோ வெறும் இதை பாப் பண்ணி விட்டுறேன். இப்ப நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போறேன். t is equal to 2. சோ நான் மறுபடியும் சர்ச் கண்டினியூ பண்ணுமா, டெஃபினட்டா கண்டினியூ பண்ணுவோம், ஏன்னா இன்னும் ஃப்ரெஷ் ஆரஞ்சஸ் இதுல இருக்கு. அண்ட் மை ராட்டன் கியூ இஸ் ஆல்சோ நான் எம்டி. சோ மறுபடியும் கண்டினியூ பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 0,2 வந்து ராட் பண்ண போறேன். 0,2 ராட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிய வரும், இட் இஸ் நோ யூஸ். சரியா? அப்புறம் 1,1 வந்து ராட் பண்ண போறேன். 1,1 வந்து ராட் பண்ண போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு அட்ஜசன்ட் ஃப்ரெஷ் ஃப்ரூட் கிடைக்குது, அதை வந்து ராட் பண்ண போறீங்க. சோ அட்ஜசன்ட் ஃப்ரெஷ் ஃப்ரூட்டோட லொகேஷன் வந்து 2,1. சோ 2,1 வந்து ராட் பண்ணும்போது நீங்க வந்து இந்த ஃப்ரெஷ் வேல்யூ 1 ஆல டிக்ரிமெண்ட் பண்ணிடுறீங்க. இப்போ மறுபடியும் லைனை வந்து கிராஸ் பண்றீங்க. சோ இங்க வந்து 3 செகண்ட்ஸ் இருக்கு. இப்போ 3 செகண்ட்ஸ் ஆனதுனால ஆல் தீஸ் ஆரஞ்சஸ் ஆர் ராட்டன். ஓகேவா? இப்போ மறுபடியும் பிரெத் ஃபர்ஸ்ட் கண்டினியூ பண்ணுமா, டெஃபினட்டா கண்டினியூ பண்ணும். ஏன்னா பாருங்க, Q is still non-empty and even ஃப்ரெஷ் வேல்யூ வந்து 0 இன்னும் ஆகல. சரியா? சோ இப்போ வந்து ஃபைனலா Q ஓட இங்க வந்து எம்டி பண்ண போறேன், இந்த நோட 2,1. சோ இது வந்து இந்த ஆரஞ்சு வந்து இன்ஃபெக்ட் பண்ணிடும் 2,2. சரியா? சோ இங்க வந்து ஃப்ரெஷ் ஆரஞ்சு வந்து 0 ஆகும். மறுபடியும் இந்த லைனை கிராஸ் பண்ணா இங்க வந்து 4 செகண்ட்ஸ்க்கு வந்து. சரியா? இப்போ 4 செகண்ட்ஸ் ஆயிருச்சு. அப்புறம் இன்னும் ராட்டன் கியூல வந்து எனக்கு 2,2 இன்னும் இருக்கு. இப்போ செக் பண்ணி பாருங்க, should I still continue exploring the next level? Yeah, I should not. Why? Because என் ஃப்ரெஷ் வேல்யூ வந்து
ஜீரோவா இருக்கு. ஸோ தேர் இஸ் நோ அதர் நோட்ஸ் டு ராட். தட் மீன்ஸ் ஆல்ரெடி நான் எல்லா ஆரஞ்சையும் ராட் பண்ணிட்டேன் வித்தின் 4 செகண்ட்ஸ். ஸோ 4 செகண்ட் தான் என் ஆன்சரா இருக்கும். ஐ டோன்ட் ஹேவ் டு எக்ஸ்ப்ளோர் ஃபர்தர். ஸோ as soon as fresh hit 0 ஆர் உங்க ராட்டின் கியூ வந்து எம்டி ஆயிடுச்சுன்னா இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ்ல நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் சர்ச். ஐதர் ஆஃப் தி டூ கண்டிஷன்ஸ்ல அந்த டைமருக்கு வந்து நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்க. 4 செகண்ட்ஸ் ரிட்டர்ன் பண்ணுவீங்க. ஸோ இதுல அந்த ப்ராப்ளம்னா பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் அப்ரோச். இது எப்படி கோடால இம்ப்ளிமெண்ட் வந்து போய் பார்த்துக்கலாம். ஸோ இதுல அந்த ப்ராப்ளமோட கோடா இருக்கும் போது நான் இங்க இருந்து அல்காரிதம் வந்து எழுதியிருக்கேன். இதை புரிஞ்சு உங்களுக்கு வந்து கோட் பண்ண முடியுதுன்னா டெஃபினட்டா இந்த வீடியோ போய் பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து நீங்களும் அந்த கோடை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. சரியா? இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த கோடை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் 3 திங்ஸ் தேவை. த ஃப்ரெஷ் ஆரஞ்சஸ் கவுண்ட், அப்புறம் இந்த டைம் கவுண்ட். டைம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கும். அதான் ரிசல்ட் தான் ரிட்டர்ன் பண்ண போறோம். அப்புறம் வந்து ராட்டன் ஆரஞ்சஸோட ஒரு கியூ வந்து நான் எடுத்து வைக்கணும். அதை வச்சுதான் நம்ம பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ண போறோம். ஸோ எஃப் டி ராட்டன். ஸோ எஃப் வந்து என்னவா இருக்கும்? இனி அது கவுண்ட் ஆஃப் ஃப்ரெஷ் ஆரஞ்சஸ் இனிஷியலா 0வா இருக்கும். டி வந்து டைம். ஸோ அதுவும் இனிஷியலா 0வா தான் இருக்கும். அப்புறம் நம்ம ராட்டன் ஆரஞ்சஸோட கியூ. ஸோ டிக்யூ யூஸ் பண்ண போறோம். டபுள் ஹேண்டட் கியூ. ஃப்ரண்ட்ல இருந்தும் பேக்ல இருந்தும் ஈஸியா எலிமெண்ட்ஸ் வந்து டிக்யூ என்கியூ பண்றதுக்கு அலோவ் பண்ணும். ஃபாஸ்டா அலோவ் பண்ணும். ஸோ டிக்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்து ரெண்டு இன்னொரு திங்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கேன். இந்த நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் இந்த கிரிட் வந்து என்ன கூடும்? லென் ஆஃப் கிரிட் வந்து கூடும். அப்புறம் இந்த நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து என்ன கூடும்? லென் ஆஃப் கிரிட் ஆஃப் 0. ஸோ இவ்வளவு விஷயம் நம்ம எடுத்து வச்சிட்டோம். இந்த வேரியபிள்ஸ் தான் நம்மளோட ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண உதவும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்லா ஃப்ரெஷ் ஆரஞ்சஸ் கவுண்டர் வந்து எடுக்க போறேன் எஃப் வேரியபிள்குள்ள. அப்புறம் எல்லா ராட்டன் ஆரஞ்சஸ் நான் வந்து ராட்டன் லீக்யூர் போய் கரெக்டா போட போறேன். அது வச்சு தான் நான் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ண போறேன். So அது பண்றது ரொம்ப சிம்பிள். For I in range, the number of rows, so number of rows is given by y, and for j in range, the number of columns. If grid of I, j is equal to 1, அப்படின்னா அந்த ஆரஞ்சு வந்து ஃப்ரெஷ் அர்த்தம். So f plus equal to 1. And if grid of I, j is equal to 2, அப்புறம் என்ன அர்த்தம்? அந்த ஆரஞ்சு வந்து ராட்டன் அர்த்தம். அப்ப என்ன பண்ணும்? கரெக்டா இந்த ராட்டன் டிக்யூக்குள்ள போய் சேர்க்கணும். சோ ராட்டன் டாட் அப் அண்ட் ஆஃப் நம்ம ஆரஞ்சோட கோஆர்டினேட்ஸ். சோ கோஆர்டினேட்ஸ் என்ன கூறும்? y, j. ஓகே. சோ இத வந்து நம்ம முடிச்சிட்டோம். நீங்க வந்து ஐ வந்து நம்ம y ஆக்சிஸ் கூற போகுது, j வந்து x ஆக்சிஸ் கூற போகுது. உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்குன்னா இந்த y and x ஆக்சிஸ்லயே நீங்க யோசிக்கலாம். சரியா? ஓகே. இப்போ வந்து நான் எல்லா ராட்டன் ஆரஞ்சஸையும் கரெக்டா டிக்யூல போய் போட்டேன். இப்போ வந்து நம்ம கோடான பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் ப்ரொசீஜர் வந்து நம்ம பண்ண போறோம். சோ அது பண்றதுக்கு நான் வந்து இப்போ அல்காரிதம் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஆட் பண்ணிருக்கேன். டெஃப் வேலிட் x, y. பாருங்க, நீங்க ஒரு லொகேஷன் எடுத்து அதோட அட்ஜசன்ட் செல்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. சில சிச்சுவேஷன் என்ன ஆகும்? சப்போஸ் நீங்க டாப் லெஃப்ட் செல்ல இருந்தீங்கன்னா அந்த டாப் லெஃப்ட் செல்லுக்கு லெஃப்ட்ல ஒன்னும் இருக்காது, டாப்ல ஒன்னும் இருக்காது. சோ அந்த ரெண்டு டாப் லெஃப்ட் செல்லோட டாப் அண்ட் லெஃப்ட் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணது உங்களுக்கு டெஃபினட்டா எரர் வந்து த்ரோ ஆகும். ஏன்னா தோஸ் கோஆர்டினேட்ஸ் cannot exist in the list. சோ நீங்க ஒரு அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் நிறைய லாங்குவேஜ் லெவல்ல உங்களுக்கு வந்து எரர்ஸ் வரும். சோ அதனால நீங்க ஒரு அட்ஜசன்ட் செல்ல போய் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு முன்னாடி அது ஒரு வேலிட் லொகேஷன் வந்து செக் பண்ணும். சோ அதான் இந்த வேலிட் ஃபங்க்ஷன் அலோவ் பண்ண போகுது நம்ம. சோ சோ எந்த ஒரு செல் வந்து வேலிடா இருக்கிறதுக்கு அதோட எக்ஸ் வேல்யூ வந்து ஷுட் பி பிட்வீன் 0 அண்ட் எக்ஸ் மைனஸ் 1 அண்ட் y வேல்யூ ஷுட் பி பிட்வீன் 0 அண்ட் y minus 1. So 0 less than equal to x less than equal to less than x and 0 less than equal to y less than y. சரியா? இல்லைன்னா நீங்க less than equal to x minus 1 and less than equal to y minus 1 கூட எழுதிட்டீங்க if it is easier to understand. சரியா? இப்ப நான் இதெல்லாம் வேலிட் செல்லா இருக்கும். இந்த சிச்சுவேஷன் ஃபெயில் ஆச்சுன்னா இது ஒரு இன்வாலிட் செல்லா இருக்கும். சோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும்போது நம்ம பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்றதுக்கு முன்னாடி இப்போ வந்து கோட் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் லாஜிக் வந்து குள்ள போகும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா பாருங்க, எது வரைக்கும் நான் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் கண்டினியூ பண்ணுவேன்? as long as there are rotten oranges in my DQ. So while rotten and இன்னொரு கண்டிஷன் இருந்துச்சு, as soon as நான் என் ஃப்ரெஷ் ஆரஞ்சஸ் கவுண்ட் வந்து 0 அடிச்சிருச்சுன்னா என் கிரிட் சர்ச்ல I can automatically stop the search process and exit it fast. சரியா? சோ அதனால and fresh is greater than 0. ஓகேவா? சோ இது வரைக்கும் நீங்க இந்த பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் வந்து கண்டினியூ பண்ண போறீங்க. ஓகேவா? இப்போ வந்து நீங்க உங்களுக்கு மெமரியில இருந்துச்சுன்னா நான் அந்த ப்ராப்ளம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது நான் லைனா வரைஞ்சிருந்தேன் ஸ்கிரீன்ல. சரியா? அந்த லைன் எனக்கு கொடுத்து கரண்ட் லெவல்ல எவ்வளவு பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணும் போது எவ்வளவு நோட்ஸ் இருந்துச்சுன்னு கூறிச்சு. சரியா? சோ அதே மாதிரிதான் இந்த வைல் லூப்குள்ளயும் எழுதுறோம் அந்த லாஜிக். சோ கரண்ட் லெவல்ல எவ்வளவு நோட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுதான் நான்
நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போறேன். ஏன்னா அது வந்து எதுக்காக போகுதும் நம்ம டைம் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ற போதும். ஸோ அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா நீங்க ஃபார் எனிதிங் இன் ரேஞ்ச் லென் ஆஃப் ராட்டன் பாருங்க. ஏன்னா நீங்க பாருங்க, ஒரு புது ஆரஞ்சை வந்து ராட் பண்ணும்போது அது இன்னொரு சில ஆரஞ்சை வந்து ராட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அது வந்து இந்த ராட்டன் கியூல வந்து சேர்ந்துரும். ஆனா அப்போ உங்களுக்கு என்ன தெரியாது, இந்த கரண்ட் லெவல்ல எவ்வளவு நோட்ஸ் இருந்துச்சு தெரியாது. ஸோ என்ன பண்ண போறோம்னா, இந்த வைலூப்குள்ள என்டர் பண்ணும் போது ஒரு லெவல்ல நம்ம எவ்வளவு ஆரஞ்சஸ் அந்த லெவல்ல இருக்குன்னு எடுத்துட்டு அவ்வளவு ஆரஞ்சஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு முன்னாடி நம்ம டைமை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண போறோம். ஸோ அதுதான் இந்த லாஜிக் பண்ண போகுது. இப்போ வந்து இந்த பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் கோட வந்து ஆல் தி அட்ஜசன்ட் செல்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகுது. ஸோ அது எப்படி பண்ண போறோம்? ஸோ அதுக்காக நான் ஒரு அதுக்கு முன்னாடி நான் அந்த கரண்ட் ராட்டன் ஆரஞ்சோட எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸ் வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறேன். ஸோ ஒய் கமா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ராட்டன் டாட் பாப் லெஃப்ட். சரியா? சோ y, x வேல்யூ வந்து கரெக்டா இந்த ராட்டன் டாட் பாப் லெஃப்ட் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் வந்து எடுத்து y, x வேல்யூஸ்ல போட்டுருக்கேன். இப்போ வந்து கண்டினியூ பண்ணுவோம். all the adjacent cells of y, x வந்து நான் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்? ரொம்ப சிம்பிளா இருக்கும். dx is equal to 0, 1, -1, 0 and dy is equal to 1, 0, 0, -1. பாருங்க, ஒரு செல் எடுத்தீங்கன்னா அதோட அட்ஜசன்ட் செல்ஸ் எதுவா இருக்கும்? சேம் காலம் இல்ல டாப் ஒரு பாட்டம் ரோல இருக்கு. ஆனா சேம் ரோல்னா லெஃப்ட் ஆர் ரைட்ல இருக்கலாம். சோ நீங்க இந்த y plus dx, y plus 1 corresponding index of dy and x plus that same corresponding index of dx போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அட்ஜசன்ட் செல்லோட லொகேஷன் கிடைக்கும். சரியா? சோ அதுதான் இது பண்ணுது இந்த லாஜிக். உங்களுக்கு இது வரைக்கும் புரியல, ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ ஃபார் I in range of 4. So new x, so the new nx எனக்கு போறது ஒரு adjacent செல்லோட x க்கு வந்து கொடுப்போது nx is equal to x plus dx of y and ny is equal to y plus dy of y. So எல்லா வேல்யூஸும் நீங்க கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் தான் nx உம் ny க்கும் ஆட் பண்ணீங்கன்னா இந்த ஐ மீன் x க்கு ஆட் பண்ணி nx and ny போட்டு நீங்க பாத்தீங்கன்னா all the values உங்களுக்கு வந்து கரெக்டா உங்களுக்கு வந்து இந்த nx ny வந்து all the adjacent values போய் கூடும். சரியா? அது குயிக்கா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துலாம் இப்போ. சோ பாருங்க, சப்போஸ் நான் இந்த கிரிட்ல வந்து நான் இந்த சென்டர் செல்லோட ஆல் தி அட்ஜசன்ட் நெய்பர்ஸ் எடுக்கணும்னா என்ன பண்ணுவேன்? ஐதர் நான் இந்த எக்ஸ் வேல்யூ வந்து நான் 1 ஆல இன்கிரிமெண்ட் பண்ணலாம், இல்ல 1 ஆல டிக்ரிமெண்ட் பண்ணலாம். இல்லன்னா y வேல்யூ நான் 1 ஆல இன்கிரிமெண்ட் பண்ணலாம், 1 ஆல டிக்ரிமெண்ட் பண்ணலாம். சோ இப்படிதான் எனக்கு ஒரு செல்லோட ஆல் தி அட்ஜசன்ட் செல்ஸ் வந்து கிடைக்கும். அதான் நாம அங்க அந்த nx is equal to x plus dx of y and ny is equal to y plus dy of y வந்து கரெக்டா எழுதி வச்சோம். சோ அதுதான் அந்த கோட் பண்ணுது. இப்போ கோட் போய் ரன் பண்ணலாம். ஓகே, ஐ ஹோப் அந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுக்கோன்னு இந்த nx and ny ஏன் எடுக்கிறோம்னு. இப்போ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிருந்தீங்க, dy of u கொடுத்தோம்னா dy of i ன்னு கொடுக்கணும். சரியா? இப்போ ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது. இங்க வந்து நம்ம எல்லா புது அட்ஜசன்ட் செல்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அது ஒரு வேலிடா இருந்த செல் இருந்துச்சுன்னா செக் பண்ணுவோம். அப்புறம் அது அங்க வந்து ஒரு ஃப்ரெஷ் ரூட் இருக்குன்னு செக் பண்ணி அது வந்து ராட் பண்ணும். ஸோ இஃப் வேலிட் ஆஃப் nx, ny, நான் இங்க x, y ஸ்டார்ட் பண்ணுது, அதனால nx, ny கொடுங்க. நீங்க y, x கொடுத்துருங்க, அங்க ny, nx கொடுங்க. And இப்போ உங்களுக்கு வந்து which grid cell is useful only if it contains a fresh orange. ஏன்னா empty ஆனிச்சுன்னா ஒன்னும் ராட் பண்ண தேவையில்லை, ராட்டனா இருந்தாலும் ஒன்னும் ராட் பண்ண தேவையில்லை, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண தேவையில்லை. So if grid of ny, nx is equal to 1, நீங்க சில விஷயம் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த கிரிட்ல இருக்க ஆரஞ்சு வந்து ராட் பண்ணுங்க. So grid of ny, nx is equal to 2 and fresh count வந்து டிக்ரீஸ் பண்ணுவீங்க. சோ அந்த ஒரு ஆரஞ்சு வந்து ராட் ஆயிடுச்சுன்னா அந்த ஃப்ரெஷ் ஆரஞ்சு வந்து 1 ஆல டிக்ரிமெண்ட் ஆயிரும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நீங்க அந்த ராட்டன் டிக்யூல இந்த புது ராட்டன் ஆரஞ்சோட கோஆர்டினேட்ஸ் வந்து அப்டேட் பண்ணுங்க. சோ ராட்டன் டாட் அப்டேட் ny, nx. சரியா? இப்போ நீங்க பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் லாஜிக் வந்து முடிச்சிட்டீங்க. ஆனா பாருங்க, ஒரே விஷயம் தான் பாக்கியா இருக்கும். இங்க நீங்க இந்த நெக்ஸ்ட் இட்டரேஷன் ஆஃப் த வைல் லூப் போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த டைம் வந்து 1 செகண்டால இன்க்ரிமெண்ட் பண்ணணும். சோ t plus equal to 1 அவ்வளவுதான். இப்போ ஃபைனலா நீங்க ரிட்டர்ன் t if f is equal to 0. ஏன்னா நம்ம டைம் வந்து எப்போ ரிட்டர்ன் பண்ணும்? if all the fresh oranges are possible to rot. இல்லனா நீங்க -1 வந்து ரிட்டர்ன் பண்ணுங்க. சோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட கோட். நான் வந்து ஜாவா சி அண்ட் ஜாவா சி பிளஸ் பிளஸ் ஜாவா ஸ்கிரிப்ட்ல எல்லா லாங்குவேஜ்லயும் இந்த கோட வந்து போட்டு வைக்கிறேன். ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம் இங்க. y is equal to 1 ன்னு கொடுத்துரும். சோ எல்லா லாங்குவேஜ்லயும் இந்த கோட வந்து போட்டு வைக்க
வைக்கிறேன். ஏதாச்சும் இந்த ப்ராப்ளம் வந்து நீங்க ஐ நோ இட்ஸ் வெரி லென்த்தி ப்ராப்ளம், யூஷுவல் ப்ராப்ளம்ஸ் பண்றதுக்கு பதிலா ஸோ நீங்க ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேளுங்க, டெஃபினட்டா அதை வந்து நான் சால்வ் பண்றேன். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க. ஐ லுக் ஃபார்வர்ட். அண்ட் நான் கூடி சீக்கிரமா இன்னொரு வீடியோ உங்களை வந்து பார்க்கலாம். கீப் கோடிங், பார்க்கலாம்.